இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அந்த முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இதுக்கு காரணம் நீங்கள் சட்டம் தெரிஞ்சவர், நீங்கள் சட்டம் தெரிஞ்சவர், இந்திய அரசோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர். அதுக்கு காரணம் ஒரு சின்ன மாநிலமாக இருக்குமா, இல்லை ஒரு இந்திய அரசாங்கம் இருக்குமா? இந்தியாவையே 3 டேர்மாக பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பாக செயல்பட்டாருன்னு சொல்கிறீங்க. அவரோட கடமை தானே சார் இது. அதை விட்டுட்டு நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் தமிழ்நாட்டில் தேர்தலை எதிர்நோக்க போகிறோம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றித்தான் என்னால் பேச முடியும் தவிர இந்த நேரத்தில் அகில பாரத அளவிற்கு விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் இல்லை. 1. 2வது, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கடமை எல்லா மக்களையும் பார்க்க வேண்டும் என்பது. அதில் இஸ்லாமியர் என்று தனித்துவமான பார்வையெல்லாம் கிடையாது. 140 கோடி மக்களின் பிரதமராக அவர் இருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறது என்ன? சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. அரசின் திட்டங்களில் சிறுபான்மை மக்களை எங்கேயாச்சும் ஒதுக்கப்பட்டிருக்கா? ரேஷன் அரிசி கொடுக்கறதா இருக்கட்டும், இலவசமாக வீடு கொடுக்கறதா இருக்கட்டும், இலவச கேஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இலவசமாக கழிப்பறை கட்டி தருவதாக இருக்கட்டும், இல்லை முத்ரா வங்கி கடன் கொடுப்பதாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு திட்டத்தில் நீ ஃபாத்திமா முஸ்லீம் பெண்மணி உனக்கு கிடையாது, நீ அப்துல் காதர் நீ முஸ்லீம் அதனால் உனக்கு கிடையாது, அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா?